இந்த மார்கழி மாதத்திலே முதல் நாள் இன்று திருப்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவை திருவரங்கத்திலே இறைவனோடு இரண்டர கலந்த பெருமை ஸ்ரீரங்கத்திலே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றெல்லாம் ஒரு மிகச் சிறப்பிற்குரிய ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை அந்த பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் திருவெம்பாவையையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரங்களையும் செய்யுள்களையும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த இறை பரம்பொருளான சிவபெருமானும் திருமாலும் நம்முடைய உள்ளுணர்வுலே தோன்றுவார்கள் என்று கூறிக்கொண்டு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய். இதற்கான பொருள் என்னவென்றால், அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, அதாவது பெண்கள், அழகிய அணிகலன்கள். இன்றைய தினம் தெரியும், ஒவ்வொரு செய்தித்தாள்கள்லையும் இன்றைய தினம் 16/12/2025 செய்தித்தாள்கள்ல காலையில வந்த அந்த செய்தி என்னவென்றால், நாம் அணிந்து கொள்ளுகிற அந்த அணிகலன்கள் தங்கம் விலை 1,00,000 கடந்தது, 1 கிராம் 12,500 ரூபாய்க்கு வந்துவிட்டது என்று இந்த இந்திய பொருளாதார சூழலிலே ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் எடுத்த முடிவினால் பல்வேறு பொருளாதார வீழ்ச்சி, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து கொண்டு வந்ததனால் நம்முடைய தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த புது வருடம் பிறந்து புது வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளார, மார்ச் நிதியாண்டு வரங்காட்டி 1,50,000 லட்சம் ரூபா தங்கம் விலை ஏறும் ஒரு பவுன் என்னுடைய கணிப்பு. அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலவு ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபம் என்றால் திருமால் என்று பொருள். சிவந்த கண்களை உடையவன், சூரியனை போல பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்வதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தையும் ஆன்மீக நம்பிக்கையையும் பெற்று உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாம் இந்த உலகமே நம்மை இறைவனை புகழ்வதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இறைவனை மனதார நினைந்துருகும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.